வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து ப்ரெசென்ட் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்ஸை கேட்டுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது Isoptera ஆஃப் தி Isoptera. ஸோ Isoptera இன்செக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐசோப்டரான்னு சொல்லும்போது ஐசோம்னா ஈக்குவல், அதே மாதிரி டெரான்னா விங்ஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஈக்குவல் விங்ஸை ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். ஸோ த காமன் நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெர்மைட்ஸும் ஒயிட்டாட்ஸும் சொல்லலாம். சரி, இந்த ஐசோப்டரா இன்செக்ட்ஸ்க்கான ஒரு ஜென்ரல் கேரக்டர்ன்றது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்மால் கிரேஷ் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு சாஃப்ட் பாடி இன்செக்ட்ஸ். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ரொம்பவே சாஃப்டான இன்செக்ட்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பாடி கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பேல் எல்லோ கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி வீக் கிளியரிட்டைசேஷன் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட காம்பவுண்ட் ஐஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுவும் அல்லேட் ஃபார்மில். அது மட்டும் இல்லாமல் இது வந்து யூஸ்வலாக அப்டரஸ் ஃபார்ம்ஸில் ஆப்சண்ட்டாக இருக்கும். அதாவது விங்டு ஃபார்ம்ஸ் இல்லாமல் விங்லெஸ் ஃபார்ம்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஒன், அப்புறம் மோன்லி ஃபார்ம்னு சொல்லலாம். அதே மாதிரி மவுத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிங்க்கும் சீவிங்க்கும் வந்து மாடிஃபை ஆகிடுச்சு. அதாவது அதோட என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மூலியமாக அடாப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட நேச்சராக அந்த பைட்டிங் அண்ட் சீவிங் டைப் ஆஃப் மவுத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு அடாப்டட் ஒன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்செக்ட்ஸ் எல்லாம் அதுங்களுக்கு வந்து பைட்டிங் அண்ட் சீவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு படித்தோம். பட் ஆனால் இதுக்கு வந்து அடாப்டட் ஒன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 பேர் ஆஃப் விங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 விங் ஹைட் விங் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ஷேப் அண்ட் சைஸ் ஃபார்மும் சரி, அதோட வீனேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரேனியஸ் செமி டிரான்ஸ்பரண்ட் விங். ஸோ டிரான்ஸ்பரண்ட்னா ஃபுல்லாக தெரியும், பட் ஆனால் இதில் செமி டிரான்ஸ்பரண்ட் போது ஒரு ஒப்பாக் நேச்சர், ஒரு கலங்கலான தன்மை. இப்போ தண்ணியில் வந்து சொல்கிறது வந்து ஒப்பாக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு ஒப்பாக் நேச்சரில் இதோட விங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்க்டாக நம்ம மற்ற இதில் பார்க்கும்போது சப் காஸ்டல் நோட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சப் ட்ரையாங்குலர் யூனிட் ஃபார்ம் வீனேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். பட் ஆனால் இது வந்து ஒரு டிஸ்டிங்க்டாக இது வரைக்கும் இந்த மாதிரி தான் இதில் வீனேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் வகைப்படுத்த முடியல. ஸோ அந்த மாதிரி வீனேஷன் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதோட வெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல்லையும் ஆனல் மார்ஜின்லையும் மட்டும் டிஸ்டிங் பண்ணி இது வரைக்கும் மார்ஜின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட விங்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டினைர் வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்க்ளியரைடைஸ்டு வெயின்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன் வரைக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிள் அப்புறம் லார்ஜர் ஒன் விங்ஸாகவே இதாகிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த விங்ஸுன்றது வந்து அப்டமனோட எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸில் வந்து ஒரு செக்ஷுவல் மெச்சூர்டு அடல்ட்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விங்ஸ் இருக்கும். அதுவும் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் இந்த விங்ஸுன்றது வந்து இந்த இன்செக்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மற்ற சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷெட் பண்ணிட்டு ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விங் ஷெட்டிங் வந்து நான் ஏற்கனவே சொல்கிறது அந்த ஷெட்டிங் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமரல் சுச்சர் அப்படின்னா அதோட பேசல் பார்ட்டில், அந்த விங்கோட பேசல் பார்ட்டில் இந்த விங் ஷெட்டிங் ப்ராசஸ்ன்றது நடக்கும். அந்த ஸ்வாமிங் ப்ராசஸ், அந்த இனப்பெருக்க காலம்ன்றது முடியும் போது இந்த விங் ஷெட்டிங்ன்றது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமனன்ட் ஆஃப் தி ஸ்டம்ப், அந்த விங் வந்து உடஞ்சி விழுந்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த சுவிட்சருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த துகள்களை வந்து ஸ்கேலுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்லி ஜாயிண்டட் டு த தொராக்ஸோட அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆண்ட்ஸில் பார்க்கும்போது அப்டமன் மட்டும் தனியாக இருக்கும், தொராக்ஸ் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆண்ட்ஸில் இருக்க மாதிரி இல்லாமல் இந்த டெர்மைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரிக்ஷன்றது எதுவும் இல்லாமல் அப்படி ஒரு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஜெனிட்டியல் பார்ட்ஸ் வந்து போத் ஆஃப் தி செக்ஸஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லேக்காக தான் இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட கியூன் அண்ட் கிங்ஸில் மட்டும்தான் இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டியல் ஆர்கன்ஸ்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இதோட செர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செர்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஸோ இந்த இன்செக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்செக்ட்ஸோட இதில் வந்து ஒரு வித்தியாசமான கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் கிளான்ஸும் ஸ்டெர்னல் கிளான்ஸும். ஸோ ஃப்ரான்டல் கிளான்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரான்ஸ், அந்த மவுத் பார்ட்ஸோட ஃப்ரான்ஸுக்கு வந்து கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து அதோட ஃப்ரான்டல் போர் மூலியமாக அதோட சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹெட்டில் வந்து இந்த செக்ரீஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணும். அதே மாதிரி இது ஸ்டெர்னல் கிளான்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3rd, 4th, 5th அப்டாமினல் ஸ்டெர்னைட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஸ்டெர்னல் கிளான்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதோட செக்ரீஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கியூட்டிகுலர் போல்ஸ் மூலியமாக வெளியே வரும். ஸோ இந்த போர்ஸ் வந்து எதுக்கு செக்ரீஷன் இந்த ஸ்டெர்னல் கிளான்ஸில் வர்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் உருவாக்குறது. நம்ம இன்செக்ட் ஃபெரமோன்ஸை வந்து பார்க்கும்போது அதோட கம்யூனிகேஷன்ஸ் படிக்கும்போது நம்ம ஃபெரமோன்ஸை பற்றி படிச்சோம். அதே மாதிரி இப்போ ஒரு இன்செக்ட் போகுதுன்னா அதோட ட்ரையல்ஸ் வச்சு மற்ற இன்செக்ட்டும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ட்ரையல்ஸை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஸ்டெர்னல் கிளான்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து மற்ற இன்டர்னல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஃப்ரான்டல் கிளான்ஸில் பார்த்த அந்த ஃப்ரான்டல் கிளான்ஸோட கீழே இருக்கக்கூடிய சலைவரி கிளான்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெல் டெவலப்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெக்டல் பவுச் மாதிரி ரெக்டமோட டிஸ்டன்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இது ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டெஸ்டினல் சிம்பியான்ஸை வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அதாவது புரோட்டோசோவா பாக்டீரியான்ற ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கக்கூடிய கேரி பண்ணக்கூடிய ஒரு கிளாண்டுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு ஃபேட் பாடி டெவலப் பண்ண வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் நேச்சராக மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபங்கல் கார்டன், அதாவது லிகேஸ்ன்ற ஒரு ஆர்கன் வந்து லிக்னின் அப்புறம் செல்லேஸை டைஜஸ்ட் பண்ணிட்டு, அதாவது நம்ம செல்லுலோஸ் ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய செல்லோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது ஃபங்கல் கார்டனில் லிக்னின் அண்ட் செல்லேஸ்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கும். அப்புறமேட்டு இந்த இன்செக்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்கு. அது பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோஃபலாக்சிஸ். ஸோ ட்ரோஃபலாக்சிஸ்னால் எதுவும் இல்லைங்க, ஒரு இன்சன்ட் ஃபுட் ஷேரிங் மெத்தட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது மவுத் டு மவுத் மூலியமாகவோ அப்படின்னா ஆனஸ் டு மவுத் மூலியமாகவோ இதுங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெக்கானிசத்தை வந்து அதுங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதோட மெம்பருக்கு வந்து இப்போ உணவு தேவைப்படுதுன்னும் போது அதோட வாய் மூலியமாகவோ அப்படின்னா அதோட ஆசன வலி மூலியமாகவோ அதோட ஃபுட்டை வந்து இன்னொரு அனிமலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து இதுங்க கையாளுதுங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மைட்ஸ்ன்றது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ காடுகளில் இருக்கக்கூடிய கீழே உள்ள மட்டைங்க மரங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மைட்ஸ் வந்து அரிக்கிறதுனால அது ஒரு ஆர்கானிக் ஹியூமஸாக கன்வெர்ட் ஆகிட்டு மற்ற செடிகளுக்கு வந்து உரமாக அது வந்து கிடைக்குது. ஆனால் ஒன்று இந்த டெர்மைட்ஸ்ன்றது வந்து மேக்ஸிமம் ஆஃப் கிராப்ஸுக்கு வந்து ஒரு இன்ஜூரியஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த டெர்மைட்ஸ்ன்றது ஃபீல்டில் இருக்கும்போது ரொம்பவே இன்ஜூரியஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இது அதோட ரூட்ஸ் அதே மாதிரி ரூட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர் அப்புறம் வுட் ஒர்க்ஸ் ஆஃப் த பில்டிங்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இது இன்ஜூரியஸ் ஒன்று தான் சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெர்மைட்ஸ் ஐசோப்டராவில் இருக்கக்கூடிய இந்த டெர்மைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிபீஸ் நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு சோஷியல் அனிமல்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குரூப்ஸாக தான் வாழும். அதே மாதிரி ஒரு வெல் டிஃபைன்டு கேஸ்ட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். எப்படி சொல்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிங் குயின், அதுக்கு கீழே வந்து சோல்ஜர்ஸ், அதுக்கு கீழே ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெல் டிஃபைன்டு கேஸ்ட் சிஸ்டம் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். அதேமாதிரி இது ஓவர்லேப்பிங் ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி கேரக்டரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹியூமன்ஸ் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எந்த ஒரு சண்டையுமே இல்லாமல் வாழ்கிற மாதிரி இதுங்களும் ஒரு கோஆப்ரேட்டிவ் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம டெர்மைட் கேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அதை வந்து ஒரு 5 தான் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ், சோல்ஜர், ஒர்க்கர். பட் இதனால தான் இம்பார்ட்டன்ட் கேஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா அந்த விங்டு ரீப்ரொடக்ஷன்றது வந்து அந்த ஸ்வாமிங் டைமில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே விங்குன்றது வரும். ஸோ அதை தான் விங்டு ரீப்ரொடக்டிவ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெர்மைட் கேஸ்ட்ன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது 4 வந்து நீங்கள் 4 எழுதுனா போதும். ஸோ விங்டு டெர்மைட்டுன்றது வந்து கிங் ஆஸ் வெல் அஸ் த குயின். ஸோ த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவாக கன்வெர்ட் ஆகக்கூடியது. ஸோ அதை தான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கிங் டெர்மைட் அதே மாதிரி கியூன் டெர்மைட் வந்து ஸ்வாமிங் ப்ராசஸ் முடிஞ்சு எக்ஸ்லே ஆகிட்டு லார்வா நிம்ப் அதுலேருந்து ஒர்க்கர் சோல்ஜர் ரீப்ரொடக்டிவ்ன்றது வந்து வந்தது. ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் வந்து ஒரு விங்டு ஃபார்ம், அதாவது அந்த ஸ்வாமிங் ப்ராசஸ் நடக்கிறப்போ இந்த ப்ராசஸ் நடந்து அது விங்கு வந்துட்டு ஸோ அதை வந்து அல்லேட்
ஃபார்ம் ஆஃப் டெர்மைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுலேருந்து டிஎல்ஐட் ஆகிட்டு கிங் ஆர் கியூனா வந்து அது கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி தான் அந்த டெர்மைட் கேஸ்டில் வந்து நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி இந்த ஈச் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய வேலையை வந்து இப்போது கியூன்னா எக் லேயிங் மட்டும் தான் பண்ணும், கிங்னா அந்த மேட்டிங் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் இதாகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கர்ன்றது வந்து அந்த டெர்மேட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறது, சோல்ஜர்ஸ்ன்றது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கான வேலையை செய்யறது மட்டுமே தான் அதுங்களோட இம்பார்ட்டன்ட் வேலையாக இருக்கும். அடுத்து வந்து இப்போது நம்ம கேஸ்ட்டை வச்சு இந்த டெர்மைட்ஸை பிரிச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ மேஜர் டைப் ஆஃப் டெர்மைட்ஸ் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஒன், அதே மாதிரி நான் ரீப்ரொடக்டிவ் ஒன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இந்த ரீப்ரொடக்டிவ் நான் ரீப்ரொடக்டிவ்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஒன்னை வந்து பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஒன்னில் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ், செகண்டரி ரீப்ரொடக்டிவ்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ்னு சொல்லக்கூடியது வந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க் கலரில் இருக்கும், அதே மாதிரி வெல் டவுட் காம்பவுண்டைஸ், அதே மாதிரி ஃபெர்டைல் ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலனியோட ஒரிஜினல் ஃபவுண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை தான் கிங் அண்ட் குயின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லலாம். இதே அந்த செகண்டரி ரீப்ரொடக்டிவ்ஸ் வந்து பிரின்ஸ் அப்புறம் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேல் கலரில் இருக்கும், ஒரு பூல் ஸ்கில்லைசேஷன், காம்பவுண்டைஸ், விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் டெவலப்டாக இருக்காது. இப்போது இந்த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ்ன்றது எப்போ வந்து ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ்ஸாக மாறும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ்ஸ் ஆன கிங் அண்ட் கியூன் டை ஆகும்போது இந்த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஆன செகண்டரி ரீப்ரொடக்டிவ்ஸ் வந்து அதுங்களோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அந்த செகண்டரி ரீப்ரொடக்டிவ்ஸோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீப்ரொடக்டிவ், அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ரொடக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கான பேர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதில் இப்போ இந்த ரீப்ரொடக்டிவ்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கிங் அண்ட் கியூன் சொன்னோம். ஸோ அந்த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ்ன்றது வந்து நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னது. ஸோ அதை வந்து எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த கிங்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்மீடியட்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து அந்த கியூனை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுறது தான் இதோட இம்பார்ட்டன்ட் வேலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கியூனுக்கு வந்து நியூட்ரியல் சேம்பர்ன்னு சொல்லக்கூடிய சேம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங் தான். ஸோ அந்த நியூக்ளியல் சேம்பர்ன்றது தான் கிங் அண்ட் கியூன் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிட்டு. அந்த நியூக்ளியல் சேம்பர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி சர்ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது அப்படின்னு இடம்ட்டு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டான ஒன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியூன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலனிக்கு ஒரே ஒரு கியூன் தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு எனாமஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த கியூனோட அப்டமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிளாட்டட், அதாவது பல்ஜ் ஆகிட்டு ஒரு பெருசாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன். இதோட இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ் அக்கமடேட் ஆகிட்டு ஒரு வெல் டெவலப்டு ஓவரிஸ் ஃபேட் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்டமனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்ஜ்டு அப்டமன் இருக்கிறது வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைசோகேஸ்ட்ரி. ஸோ இதுதான் இந்த டெர்மைட்ஸோட ரீப்ரொடக்டிவ் மெக்கானிசமில் குயினில் இருக்கக்கூடியது. ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அந்த பைசோகேஸ்ட்ரி மூலிமா இந்த அப்டமன் பெருசாகும் போது இந்த கியூனோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் லாங் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஓவரிஸ். ஸோ அந்த ஒரு கியூனோட ஒரு நாளை எக் லேயிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5000 ஓவரிஸ், அதாவது 5000 எக்ஸை வந்து லே பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து நான் ரீப்ரொடக்டிவ்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸையும் ஒர்க்கர்ஸையும் கம்பைன் ஆகிட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட் நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோம்னா இது ஒரு சாஃப்ட் அன்பிக்மெண்டட் ஒன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட மேண்டிபிள்ஸ், சலைவரி கிளாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஒன்றா இருக்கும். அதே மாதிரி இது வந்து எதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோரேஜிங், உணவு தேடி போகிறது, அதே மாதிரி டெர்மேட்ரியாவை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது கிங், குயின், சோல்ஜர்ஸ் இது வந்து டைரெக்டாக உணவு எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் தான் போயிட்டு அதுங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸையும் எக் ஒன்ஸையும் பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி பார்த்துக்கிறது இதுங்களோட வேலை. அடுத்து சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டைப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்குது. ஒன்று மேண்டிபுலேட், அப்புறம் நாஸ்டேட். ஸோ மேண்டிபுலேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து பெருசாக இருக்கும், ஒரு வெல் ஸ்க்ளேரைஸ்டு டெவலப்டு மேண்டிபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டேட். இது வந்து ஒரு நாசல் லைக் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒரு கெமிக்கல், அதோட ஃப்ராண்டல் கிளான்ஸ்லேருந்து கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு கூரான முனையோடு இருக்கிறது தான் இந்த நாஸ்டேட் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லலாம். இதோட ஃப்ராண்டல் கிளான்ஸ் மூலியமாக இது வந்து செக்ரேட் பண்ணும். அடுத்து வந்து நம்ம இதுங்க வாழக்கூடிய டெர்மிட்டாரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம இப்போ என்ன தான் இன்ஜினியர்ஸ் வச்சு பயங்கரமாக வீடு கட்டினாலும் இதுங்க கட்டியிருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹியூமன்ஸாலையும் கட்ட முடியல அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன் நம்ம இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதே இதுங்கிட்ட கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த டெர்மிட்டாரியம்ன்றது வந்து
அதுங்க வந்து மெயின்டைன் பண்ணும். என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட எத்தர்டு மவுண்ட்ஸ் தான் நம்ம டெர்மிட்டேரியம் சொல்கிறோம். இதோட மவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதாகுதுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன், லிவிங் அண்ட் ஸ்டோரிங். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ராயல் சேம்பர், அதுக்கு மேலே ப்ரூட் சேம்பர், அதுக்கு மேலே ஃபங்கல் க்ரோத், அதுக்கு மேலே 4H டனல்ஸ் அந்த ஸ்டோர் ரேஜ் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஆபத்துன்னா தப்பிக்கிறது, அந்த அளவுக்கு 4H டனல்ஸ் ஒரு மெயின்டைன் வெல் டெவலப்டு சிஸ்டமாக இந்த டெர்மிட்டேரியம் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போது அந்த டெர்மிட்டேரியம் பிக்சர் தான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து வென்டிலேஷன் ஷாஃப்ட் இருக்குது. அதே மாதிரி சிம்னிஸ் ஏர் சப்ளைக்காக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் கோம்ஸ், ஸோ உணவுன்றது ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வுட்ஸ் சேகரித்து வச்சது அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி கேலரிஸ், ஸோ நிம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் செல், அதாவது ராயல் சேம்பர்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அங்கே தான் கியூன், அதே மாதிரி கிங்குன்றது வந்து கிங்ஸ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கீழே வந்து ப்ரூடிங் சேம்பர். ஸோ இப்படி ஒரு வெல் டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் சொசைட்டிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த டெர்மிட்டேரியமில் வந்து இந்த டெர்மைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியல, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸை கேளுங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.